எஃப்சிஆர்ஏ மற்ற நாட்டில இருந்து வரக்கூடிய பணம் வருதுன்னா அந்த பணத்தை வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து வந்த சட்ட திருத்தம் வந்து இதே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் காலகட்டத்தில் தான் எடுத்துட்டு வந்தார். கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு என்ஜிஓவும் எந்த ஒரு அமைப்பும் அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் தமிழகத்தில் ஏன் நடத்தவில்லை? இப்போ ஏன் ஆக்டிவேட் ஆகியிருக்காங்க? 10,000க்கும் மேற்பட்ட திருட்டு டெபிட் கார்டுகள் பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது ஒரே நபர் பேர்ல. அந்த டெபிட் கார்டுகளை யூஸ் பண்ணி அதுல இருந்து பணத்தை எடுத்து மதம் மாற்றத்துக்கான ஒரு வேலை நடந்துள்ளதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பெங்களூர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பெங்களூர் போலீஸ் கேஸ் பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எதிர்க்கிறதுனாலையும் மதமாற்றம் செய்வதனாலையும் இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படவில்லையா? இந்தியாவோட வளர்ச்சி பாதிக்கப்படவில்லையா? ரெண்டுத்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நான் இப்ப சொன்ன பாருங்க 37 லட்சம் என்ஜிஓக்கள் அதை நெறிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக முதல்வர் வந்து லயலா காலேஜ்ல படிச்சார். சூர்யான்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரும் அதே காலேஜ் தான் படிச்சார். அவங்க மதத்தை அவங்க பின்பற்றிட்டு தானே இருக்காங்க. காலேஜோட எண்ணமும் கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா வெளிநாட்டவர் வந்து இங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களே ஏன் மெம்பர் ஆகணும்? G20 நாடுகள்லயே அதிகமாக என்ஜிஓக்கள் கொண்ட நாடு இந்தியா. 37 லட்சம் என்ஜிஓக்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. போன தேர்தல் போது ஜெர்மனி வந்து 30,000 கோடி கிட்ட இந்தியாவுக்குள்ள இந்த அரசை வந்து தேர்தலை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவில வந்து US அரசாங்கமே $21 மில்லியன் செலவு பண்ணிச்சு இந்த அரசை மோடி அரசை தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. எஃப்சிஆர்ஏ அவங்க என்ன விதிமுறைகள் எடுத்து வந்திருக்காங்க? 105 பிரிவுகள் கீழ் நீங்க என்ஜிஓ நடத்தலாம். சோசியல், கல்ச்சரல், ரிலிஜியஸ், கடைசியா எக்கனாமிக். இந்த 4 அடிப்படைகள்ல நீங்க வந்து என்ஜிஓக்களை நீங்கள் நிறுவலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின். ஜெயின் சார். எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து திருத்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது முதல்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலையும் வந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து போராட்டமும் நடத்த போறோம் அப்படின்ற போலலாம் சொல்றாங்க. ஏன் இந்த எதிர்ப்பு? அதை பத்தி சொல்லுங்க. 2016க்கு அப்புறம் முதல்வர் திரு ஜெயலலிதா அம்மையார் டிசம்பர் மாதத்துல அவங்க மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கி 2021 வரை எத்தனை போராட்டங்கள் நடைபெற்றன? இதுக்கு எத்தனை என்ஜிஓக்கள் தலைமையேற்று நடத்தின? இந்த என்ஜிஓக்களுக்கு எங்கெல்லாம் வந்து பணம் வந்தது? சில என்ஜிஓக்களுக்கு வந்து அழகுராஜான்னு பேர் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து மண்ணுலக நண்பர்கள், பொன்னுலக நண்பர்கள், சந்திரமண்டல நண்பர்கள்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறது. அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாலும், எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணி எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறது. அது அரசு மாறினப்புறம் சேலம் டு சென்னை 4 வழி சாலையை நாங்கள் எதிர்ப்போம். ஆனால் அரசு மாறின உடனே சென்னை டு சேலம் அதே 4 வழி சாலை, அது வேற இது வேற. சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்தா பேர் வேற, சென்னையிலேருந்து சேலமுக்கு போறா பேர் வேற. அது சேலம் டு சென்னை, இது சென்னை டு சேலம் தானே. அந்த 4 வழி சாலையை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு என்ஜிஓவும் எந்த ஒரு அமைப்பும் அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் தமிழகத்தில் ஏன் நடத்தவில்லை? இப்போ ஏன் ஆக்டிவேட் ஆகியிருக்காங்க? அதுக்கு காரணம், உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் 1144 ஏக்கர்ல வந்து ஹெக்டேர் நினைக்கிறேன், ஹெக்டேர்ல வந்து அவங்க கனிமத்தை, அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது வந்து யுரேனியம், தோரியம், இது மாதிரியான மினரல்ஸ் அது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசை கிட்டத்தட்ட 21 பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பரிசீலனை செய்து ரிப்போர்ட்டை கொடுத்தா தமிழக அரசு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணாங்க. கடைசியில் ஜியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஏப்ரல் மாதத்தில் அதை கெடுவை நீடிச்சாங்க. கெடுவை நீடிச்சப்புறம் இந்த அரசு வந்தப்புறம் ஜூன் 10ஆம் தேதி அரசாணை மூலமாக
மத்திய அரசு வந்து அந்த சுரங்க பணியை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை பிறப்பித்தாங்க. அதுக்கு எதிராக இந்த மண் உலகம், பூ உலகம், அழகுராஜாங்கெல்லாம் லபோதிபன் கூச்சிட்டு உட்காந்துருக்காங்க. விழிஞ்சம் போர்ட் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டீப் சி வாட்டர் போர்ட், 20 மீட்டர், அதாவது 3000 TEU 3000 to 4000 TEU, அதாவது ஒரு கப்பல்ல 3000 to 4000 20 ஃபீட் கண்டெய்னர்கள், பெரிய கண்டெய்னர், ஹெப்பக்லாய்டு, சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போகும் 20 அடி இருக்கும் பாருங்க. காஸ்மோ அப்படின்னு 20 அடி இருக்கும் அந்த கண்டெய்னர். அது அப்பனா 3000 to 4000 கண்டெய்னர் எடுத்துட்டு வர கப்பல்கள் இந்தியாவுக்கு வரவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா இந்தியாவோட பெருவாரியான துறைமுகங்கள் ஷாலோ வாட்டர் ஹார்பர்ஸ். இந்தியாவோட கடல் எல்லையில வந்து 20 மீட்டருக்கு ஆழம் இருக்கக்கூடிய போர்ட் துறைமுகங்கள் இல்லை. அது மாதிரி துறைமுகங்கள் இல்லாதப்போ பெரிய கப்பல்கள், இவ்வளோ பெரிய சரக்கு கப்பல்கள் உள்ள வர முடியாது. அதுக்கு மாற்றாகத்தான் விழிஞ்சத்துல மாத்திரம் அந்த வசதி இருந்ததுனால 20 மீட்டருக்கு ஆழம் இருந்தது அந்த இடத்துல. அதனால அங்க வந்து நம்ம ஒரு பவுண்டரி கட்டி, கடல் உள்ளே ஒரு பவுண்டரி கட்டி டெப்த் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஹார்பரை நிறுவனம், போர்ட் நிறுவனம், துறைமுகத்தை. அதுக்கு எதிராக போராட்டங்கள், கூடங்குளத்துக்கு எதிராக போராட்டங்கள், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் கோஷம், எதுக்கு எடுத்தாலும் அமளி. இது 2 விதமா இருக்கு. ஒண்ணு அரசாங்க பணி சார்ந்த போராட்டங்கள், இன்னும் சொல்ல போனா அரசு எடுத்துட்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள். 2வது மத ரீதியான போராட்டங்கள். உதாரணத்துக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல போன வருடம் மாத்திரம் த டிமோத்தி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்ல, இது பேப்பர்லயே வந்திருக்கு, TTI அப்படி பேர், அது பேரு, அமெரிக்கா மூலமாக 92.5 கோடி ரூபாய், 92.5 முதல் 95 கோடி ரூபாய் திருட்டு டெபிட் கார்டுகள் மூலம் வந்திருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட திருட்டு டெபிட் கார்டுகள் பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளன ஒரே நபர் பேர்ல. அந்த டெபிட் கார்டுகளை யூஸ் பண்ணி அதுல இருந்து பணத்தை எடுத்து மதம் மாற்றத்துக்கான ஒரு வேலை நடந்துள்ளதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பெங்களூர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பெங்களூர் போலீஸ் கேஸ் பதிவு செய்துள்ளது. வேணும்னா இந்த டிமோத்தி இனிஷியேட்டிவ் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அது மேல ரைட் நடந்ததா இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் நடந்ததா இல்லையா, இந்த கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இவங்க ஏன் ஜார்க்கண்டை குறி வைக்கணும், சத்தீஸ்கரை குறி வைக்கணும், அங்க இருக்கிற பழங்குடியினருமே இவங்க குறி வைக்கணும்? அப்போ அங்க வந்து மதம் மாற்றுறது வந்து இவங்க குறிக்கோளா இருந்ததுன்னா அந்த குறிக்கோளை வந்து நம்ம உடைக்கிறது நம்மளோட தேவை இல்லையா? நார்த் ஈஸ்ட்ல மிசோரமும் மணிப்பூரையும் சேர்ந்து தனியா ஒரு கிறிஸ்டியன் நாடா, தனி நாடா ஏற்படுத்தணும்ன்றது அவங்க குறிக்கோளா இருந்திருக்கா இல்லையா? அதை நம்ம வந்து அதுக்கு வழிவகுக்கணுமா? அதுக்கு அரசாங்கம் தடைகள் எடுத்துட்டு வரக்கூடாதா? ஓகே, இப்போ இந்த ஃபண்டு மூலம் தான் இந்த வேலைகள்லாம் நடக்குது. ஆமா, அதுக்கு அரசு என்ன சொல்லியிருக்கு? FCRA அவங்க என்ன விதிமுறைகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க? 105 பிரிவுகள் கீழ் நீங்க NGO நடத்தலாம். சோசியல், சமூக அக்கறையுடன், கல்ச்சரல், கலாச்சார அக்கறையுடன், ரிலிஜியஸ், மத நல்லிணக்கத்துக்காக, கடைசியா எக்கனாமிக், பொருளாதார வளர்ச்சிக்காக. இந்த 4 அடிப்படைகள்ல நீங்க வந்து NGOக்களை நீங்கள் நிறுவலாம். NGOக்கள் வந்து FCRA அந்நிய பணம், மற்ற நாட்டில இருந்து வரக்கூடிய பணம் வருதுன்னா அந்த பணத்தை வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து வந்த சட்ட திருத்தம் வந்து இதே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் காலகட்டத்தில் தான் எடுத்துட்டு, அவர் உள்துறை மந்திரியா இருக்கும்போது தான் எடுத்துட்டு வந்தார். அப்ப என்ன எடுத்துட்டு வந்தாங்கடான்னா, எல்லாரும் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய சன்சத் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பார்லிமெண்ட், அங்க இருக்கிற SBIல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். வெளிநாட்டு பணம் வருதுன்னா அந்த ஒரு பேங்க்குக்கு தான் வரணும். எல்லா NGOக்களும் அங்கதான் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த பணம் வந்த அப்புறம் அங்கதான் வந்து உட்காரும். அந்த பணம் அவங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க எந்தெந்த பேங்க்ல, தனியார் நிறுவனம் வங்கியில வச்சிருக்காங்களா,
இல்ல அரசு வங்கியில வச்சிருக்காங்களோ அந்தந்த ஊர்களுக்கு இங்க வந்து உட்கார்ந்த அப்புறம் தான் அந்த பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். புரியுதுங்களா? பணம் வரத்து வந்து ஒரு பேங்க்குக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க வந்த அப்புறம் அந்த பணத்தை ஆடிட் செய்த பிற்பாடு தான் அந்த பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப என்ன சொல்றாங்க, 4 விதிமுறைகள் கீழ் தான். நான் சொன்னேன் பாருங்க, சோசியல், கல்ச்சரல், ரிலிஜியஸ், எக்கனாமிக். சோசியல்னா சமுதாய வளர்ச்சிக்காக நீங்க என்ஜிஓக்கள் நடத்தலாம். ஆனா நடத்துறதுக்கு எந்த இடத்துல நடத்த போறீங்க? பூகோள ரீதியில உங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. நீங்க 4 மாவட்டங்கள் நடத்த போறீங்களா, 5 மாவட்டங்கள்ல நடத்த போறீங்களா, 6 மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள்ல மட்டும்தான் உங்க பணிகள் இருக்கணுமே தவிர்த்து, இல்ல ஒரு மாநிலத்தை நடத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் தான் இருக்கணுமே தவிர்த்து பக்கத்து மாநிலத்துக்கு போகக்கூடாது. 1. 2வது, ரிலீஜியஸ் மத சார்ந்த நீங்க என்ஜிஓக்கள் நடத்தினா என்ன பண்ணலாம்? வெல்னஸ் சென்டர்ஸ், அதாவது மெடிடேஷன் சென்டர்ஸ், யோகா, தியானம் இது பண்றதுக்கு சென்டர் ஓபன் பண்ணலாம். லங்கர்னா கேன்டீன்கள், அதாவது உணவு வழங்கும் இடங்கள். நீங்க அது எந்த மதமா இருந்தாலும் ஏழைப்பாளைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு பேசிக் இதுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க சென்டர் நடத்தலாம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம். கல்வி நிறுவனங்கள் கல்விக்காக இருக்க வேண்டுமே தவிர்த்து அங்க வந்து மத பிரச்சார போதகமோ இல்ல மத பிரச்சார பிரசுரங்களோ நீங்க கொடுக்க கூடாது. மத மாற்றத்தை வந்து ஏத்துக்க முடியாது. அதை எதிர்க்கிறாங்க சட்டப்பூர்வமாக. இந்தியாவில் மாத்திரம் எத்தனை என்ஜிஓ இருக்குன்னு நினைக்கிறீங்க? G20 நாடுகள்லயே, G20 நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்லயே அதிகமாக என்ஜிஓக்கள் கொண்ட நாடு இந்தியா. 37 லட்சம் என்ஜிஓக்கள். அதாவது 29.5 என்னவோ 30% என்ஜிஓக்கள் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவை ஏன் சார் டார்கெட் பண்ணி என்ஜிஓக்கள்? இந்தியாவில் மெஜாரிட்டி ரிலீஜன் என்ன? இந்துக்கள். அவங்களோட பாப்புலேஷன் சதவீதம் என்ன? 120 கோடி. ஸோ டார்கெட் பண்ணாமல் என்ன சார் பண்ணுவாங்க? இயல்பாக அதுதான் பண்ண முடியும். இது கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கப்படுகின்ற ஒரு யுக்தி இது அப்படின்ற போல ஒரு கருத்து, ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் அது வந்து கிறிஸ்தவர்களை நம்ம டார்கெட்? பல்வேறு கல்வி நிறுவனங்கள்ல மதம் மாற்றம் செய்யப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதா இல்லையா? இவர்களுக்கு வெளியிலேருந்து பணம் வருதா இல்லையா? வெளிநாட்டவர்கள் இங்க இருக்கிற என்ஜிஓக்கள்ல ஏன் மெம்பரா இருக்கணும்? அதுக்கு அடிப்படையா ஒரு பதில் சொல்லுங்க. 2வது, நக்சல் அமைப்புகளுக்கும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் எங்கெல்லாம் நக்சல்கள் தலை தூக்கி இருந்தாங்களோ அங்க நக்சல் அமைப்புகளுக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? போன முறை பிஜேபி 2023 டிசம்பர்ல தேர்தல் வென்றப்போ சத்தீஸ்கர்ல பழங்குடியினர் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பெருவாரியாக வென்றனர். காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் அதே இடங்கள்ல நக்சலிசமும் அதிகமா இருந்தது. சர்ச்சோட ஆக்டிவிட்டிஸ் அளவுக்கு அபரிவிதமாக வளர்ந்தது. சர்ச்சோட ஆக்டிவிட்டிஸ் இந்து மதத்தையே அழிக்கும் விதத்தில் இருந்ததனால் அங்க இருந்த பெருவாரியான இந்துக்கள் பாஜகவுக்கு ஓட்டளித்தனர். சர்ச்சுக்கும் நக்சல்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் அதுல வந்திருக்கு. ஸ்வராஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்திருக்கு. இதெல்லாம் டாக்குமெண்டட் எவிடன்சஸ். ஜான் டேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில் சொல்லிட்டு. அவர் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பத்தி அவர் பேசுவார். அதாவது மைனாரிட்டிகளோட, சிறுபான்மையோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பத்தி யூஎஸோட கமிட்டியில போயிட்டு, இந்தியாவில் நம்மளுக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, மத சுதந்திரம் இல்லை, எங்களை வந்து வாட்டி எடுக்கிறாங்க, போறது இந்தியன் பாஸ்போர்ட்ல, வர்றது இந்தியன் பாஸ்போர்ட்ல, அப்படி வாட்டி எடுக்கிறாங்கன்னா இவர் கம்பி பின்னாடி தானே இருக்கணும். சுதந்திரம் எப்படி சுத்திட்டு இருக்காரு? நான் கேட்டது கரெக்டா தப்பா? சரி, இடத்திக்கரையில கூடங்குளத்துக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடந்தது. ப்ரொடெஸ்ட லீட் பண்ணது யாரு? சர்ச்சுக்கு ரோல் இல்லையா? நான் சொன்னேன் இது. அன்னைக்கு இருந்த அரசாங்கமே வந்து இவர்கள் அமெரிக்காவுக்கு, அதாவது அந்நிய நாட்டுக்கு வேலை பார்க்கிறாங்க, இது வந்து அந்நிய சதி இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கூடங்குளம் ப்ரொடெஸ்டே சொன்னாங்களா இல்லையா?
அதுதானே உண்மை. ம், ம், ம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எதிர்க்கிறதுனாலையும் மதமாற்றம் செய்வதனாலையும் இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படவில்லையா? இந்தியாவோட வளர்ச்சி பாதிக்கப்படவில்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நான் இப்ப சொன்ன பாருங்க 37 லட்சம் என்ஜிஓக்கள் அதை நெறிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. தானா அவங்கவுங்க வந்து இப்போ உங்களுக்கு விருப்பத்தின் பேர்ல நீங்க ஒரு இஸ்லாமியரா மாறலாம், ஒரு கிறிஸ்துவரா மாறலாம். நீங்க கிறிஸ்துவரா இருந்தா ஹிந்துவா கூட மாறலாம். உதாரணத்துக்கு நடிகர் லிவிங்ஸ்டன் வந்து அவரு இப்போ ஹிந்துவா மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். அனுமோகன் ஒரு ஆக்டர் இருப்பாரு, படையப்பா படத்துல சொல்ல பாருங்க, பாம்பு எப்படிங்க பெருசாகும், பாம்பு எப்படிங்க பிடிச்சிங்கன்னு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. ஓகே. அவரை பாத்தீங்கன்னா ஹிந்து மாதிரி, அவர் ஆக்சுவலா கிறிஸ்டின். அவர் பொட்டு வச்சுக்காம வர மாட்டாரு. இப்பெல்லாம் பாத்திருக்கீங்களா அனுமோகனை? அதே மாதிரி பல இந்துக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களும் உண்டு. பல உதாரணங்கள் உண்டு. தமிழ்நாட்டுல சிறந்த உதாரணங்கள் உங்க கண்ணு முன்னாடியே கூட இன்னைக்கு இருக்கு. சோ அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா அவங்கவுங்க எந்த மதத்தை பின்பற்ற வேண்டியது என்பது அவங்களோட தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது முடிவு. அழுத்தத்தின் பேராலேயோ பணத்தின் பேராலேயோ மற்ற இதர விஷயங்கள் பேராலேயோ அவர்கள் மதத்தை மாற்றப்பட்டால் அதை தடுப்பது அரசாங்கத்தின் வேலையா இல்லையா, கடமையா இல்லையா? இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவதும் இந்த நாட்டின் சமூக மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதும் தேவையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா தேவைதான் சார். ஆனா திமுக எம்பி வில்சன் என்ன சொல்றாருன்னா, கல்வி நிறுவனங்களை கல்லூரிகளை முடக்கிறதுக்கான முயற்சி, உங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து துப்பாக்கி முனையில கொள்ளையடிக்கிறதுக்கான திருத்தம் தான் அந்த சட்டம் அப்படின்றப்பெல்லாம் சொல்றாரு. சரி, முதல்ல அவர் சட்டத்தை அவர் வந்து அட்வொகேட் திரு வில்சன் அவர்கள், அவர் அட்வொகேட். கண்டிப்பா சார். ஆனரபிள் எம்பி அவர் பேசாத பாராளுமன்றத்தில் அவரோட கருத்தை எடுத்து வைக்கிட்டோம். முதல்ல சட்டத்தை தயவு செய்து அவர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். கல்வி நிறுவனங்களை துப்பாக்கி முனை, இங்க துப்பாக்கி முனைன்னு எங்க இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்கு நீங்க என்ஜிஓல நீங்க வாங்குற பணத்தை வந்து ப்ராப்பரா ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ணோம்னா நீங்க எதுக்காக பணம் வருது, வெளிநாட்டுல இருந்து எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் பெற்று எதுக்கு பணம் வருதோ அந்த வேலைக்காக. உதாரணத்துக்கு நீங்க என்ன சொல்வீங்க, நாங்க வந்து அதாவது ஒரே ஒரு பேரண்ட் இருக்கிற குடும்பம், அதாவது தாய் இருந்து தந்தை இல்லையோ, தந்தை இருந்து தாய் இல்லையோ, அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து திறன் வளர்ப்பதற்கு நாங்கள் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு என்ஜிஓவை நிறுவுறீங்க, தொண்டு நிறுவனத்தை. அந்த தொண்டு நிறுவனம் அதை நிறுவிட்டு உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும், உனக்கு நான் காசு கொடுத்து நீ உனக்கு நான் டெய்லரிங் யூனிட்டோ இல்லை வேற ஏதாவது கடையோ வச்சு கொடுக்கணும்டான்னா நீ மதம் மாறு அப்படின்னா பதில் சொல்லுங்க. நீ எது வேணாலும் பண்ணு, ஆனா மதத்தை மாத்துறதுக்கு இதை பண்ணாத. கல்வி நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு கல்வி நிறுவனத்துல அரசு பாடத்திட்டத்தை மாத்திரம் நீ கொடுத்துட்டு படி சொல்லிட்டு நீ எது வேணாலும் வச்சுக்கோ, சிலுவை வச்சுக்கோ, இல்ல காபா அதாவது மெக்கால இருக்கக்கூடிய இதை அந்த புனித ஸ்தலத்தை வச்சுக்கோ, இல்ல சிக் குருத்வாரா வச்சுக்கோ. நான் குறிப்பிட்டு நான் மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் சொல்றேன், மெஜாரிட்டி ஹிந்து சாமிகளை எதுவும் நான் சொல்லலை. நான் வச்சுக்கோ, ஏன்னா நானே வந்து ஒரு மைனாரிட்டி கல்வி நிறுவனத்துல தான் நான் வந்து படித்தேன். இதுக்கு முன்னாடி நான் விஸ்வநாதன் ஆனந்த பத்தி நான் பேசினேன். எத்தனையோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இப்போ முதல்வர் மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் வந்து லயோலா காலேஜ்ல படிச்சார். சூர்யான்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரும் அதே காலேஜ் தான் படிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷ், அவரும் வந்து லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றிட்டு தானே இருக்காங்க. அங்க இன்னும் துப்பாக்கி முனையை வச்சு அவங்க காலேஜோட எண்ணமும் கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா வெளிப்படையை யாரும் வந்து மிரட்டலையே. ஆனா வெளிநாட்டவர் வந்து இங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களே ஏன் மெம்பர் ஆகணும்? நீங்க பதில் சொல்லுங்க. Why should a foreigner be a member of Indian NGO? இந்தியாவில் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்திற்கு ஏன் வெளிநாட்டவர் இங்கே வந்து மெம்பர் ஆக வேண்டும்? அது தவறு இல்லையா? அதை இந்த சட்டம் வந்து தடுக்குது. அடுத்து என்ன தடுக்குது?
நீங்க எவ்வளவு நிதி பெறுறீங்களோ அந்த நிதியை வந்து ஒழுங்கா அந்த பர்பஸுக்கு செலவு பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குது. அடுத்து என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் முக்கியமான வேலை பண்றது இந்த இந்த தொண்டு நிறுவனத்துக்கான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா இதெல்லாம் பொது வெளியில வைக்கணும். வெப்சைட் பொது வெளியில 10 பேருக்கு தெரியணும். நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு 10 பேர் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லுது? நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி, இப்போ கோபியும் நானும் சேர்ந்து ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்குறோம். பேர் என்ன வைக்கிறோம்? அதுக்கு கிளீன் வேளச்சேரி இல்ல கிளீன் வல்சரவாக்கம்னு சொல்லி வைக்கிறோம் அதுக்கு பேரு. கேட்டா வல்சரவாக்கத்தை அரசு அல்லாத குப்பைகளை நாங்கள் அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு லைசன்ஸை வாங்கி நம்ம நடத்துறோம். நடத்தும் போது நம்ம என்ன பண்றோம்? அதை பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு அரசாங்கம் கண்காணிக்கிறோமா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த பேரை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் கிளீன் பண்ணிட்டு மற்ற பணத்தை, அதாவது ஒரு ஆபீஸ் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு அதுல ஒரு 2 டன் ஏசியை போட்டுக்கிட்டு 4 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு 3 பேரை வேலையில வச்சுக்கிட்டு 80% பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணிக்கிறோம். வர பணத்தை 20% வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் கிளீன் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறோம். இது தப்பு. 20% பணத்தை வந்து இது மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், உங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 80% நீங்க எந்த பர்பஸுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது நீங்க எந்த பணியை மேற்கோள் காட்டி இந்த தொண்டு நிறுவனத்தை தொடங்கினீங்களோ அது ஒண்ணு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கலாம், திறன் நல்ல கல்வி சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல சமுதாயம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல மதம், அதாவது ரிலீஜியஸ், நான் சொன்ன பாருங்க, உணவு வழங்குவது, வெல்னஸ் சென்டர் இது சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல அவங்களோட பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயமா இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு விஷயமா இருக்கணும். ஆனா அது 105 பிரிவுகளுக்கு கீழ் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுல ஏதோ ஒரு பிரிவு கீழே தான் வரணும். நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. அதை தான் அரசாங்கம் எதிர்க்கு இந்த சட்டத்தின் மூலமா. சோ வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை வந்து சரியா இந்தியால வந்து பயன்படுதா? உதாரணத்துக்கு போன தேர்தல் போது ஜெர்மனி வந்து 30,000 கோடி கிட்ட இந்தியாவுக்குள்ள இந்த அரசை வந்து கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு, அதாவது தேர்தலை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. திருவாளர் ட்ரம்ப் அவர்கள், அது நான் உண்மைன்னு எடுத்துக்கல, அதை பொய்ன்னு எடுத்துக்க முடியாது, இந்தியாவில் வந்து யுஎஸ் அரசாங்கமே $21 மில்லியன் செலவு பண்ணிச்சு இந்த அரசை மோடி அரசை தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஃபுல்லா உண்மை நான் எடுத்துக்கல. பட் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு மூலம் வரணும்? பிடன் அரசு ஏன் அந்த வேலையை பண்ணணும்? எதன் மூலமாக பண்ணார்கள்? யாருக்கு அந்த பணம் போயிற்று? பிரதமர் மோடி அவரை பார்த்து சப்ரங் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி வச்சுக்கிட்டு டீஸ்டா செட்டில்வார்டுன்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க ஒரு அட்வொகேட். அவங்க பிரதமருக்கு அகேன்ஸ்டா பல்வேறு கேஸுகளை போட்டு பிரதமரை வாட்டி எடுத்து அவர் அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு கேஸ்லயும் ஜெயிக்கல. ஆனா இந்த அம்மையார் ஸ்டார்ட் பண்ண என்ஜிஓவை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ அங்க அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவங்களோட சொந்த சேவையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காஸ்ட்லி வைனு, ஜாலியா லைஃப் ஸ்டைலு. இந்த என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மக்கள் பணிக்காக வந்திருக்காங்கன்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாம அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி இந்தியாவுக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் சமுதாயத்துக்கு எதிராகவும் செயல்படுவதை இந்திய அரசு தடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் இந்த சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. உதாரணங்களோட நான் சொல்லும் போது இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கட்டும். மாண்புமிகு எம்பி அவர்கள், அவர் பேர் என்ன சொன்னீங்க? வில்சன். இப்ப ரீசெண்டா கூட ஒரு இது போட்டிருக்காங்க, உங்களுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உண்ணாவிரத போராட்டமும் சே நோ டு FCRA ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் மைனாரிட்டிஸ் போட்டிருக்காங்க. இது ஏன் மைனாரிட்டிகளுக்கு எதிரான சட்டம் இவங்க ஏன் ஃபீல் பண்றாங்க? அப்போ ஏதோ நெருப்பு இல்லாம புகையாது. ஏன் இவங்களுக்கு எதிராக தான் வருதுன்னு இவங்க நினைக்கிறாங்க? Why should it be? நேர்மையா மத நல்லிணக்கத்தை மனதில் கொண்டு சமுதாயத்தோட ஒற்றுமையை மனதில் கொண்டு செயல்படுறதா இருந்தா இந்த மாதிரியான அச்சங்கள் வந்து தேவையற்ற அச்சங்கள் தானே. மடியில கணம் இருந்தா தானே சார் பயம் இருக்கணும். அப்ப ஏதோ கணம் இருக்கு, அதனாலதான் பயம் இருக்கு.
மிக்க சென்னையில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.